फैमिलीज एल्लारू एप्पडी इरुक्कींग एल्लारुमे नल्ला इरुक्कணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் சம்பசங்கோ ஜெகநாத் சம்பச கெஞ்சோத் கெம்தியாச்சோந்தி எம்தசகுசதாந்தோ இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி ஹோம் க்ளீனிங் தான் பார்க்க போகிறோம். ஏன்னா இன்றைக்கி ஃபுல்லாகவே எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு. முடிச்சுட்டு திருப்பி வந்து இன்றைக்கி கொஞ்சம் வெளில போக வேண்டியதாக தான் இருக்குது. அது முடிஞ்சால் வ்ளாகாக எடுத்து நான் வந்து நைட்டுக்கு மேலே உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இல்லைன்னா இல்லை. இப்போ தான் நீங்கள் என்னோடய சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஓகே வாங்க வீடு எல்லாமே எப்படி க்ளீன் பண்ணியிருக்கேன் என்ன ஏதுன்னு அப்படின்னு சொல்லி போகிறேன். கொஞ்சம் கசகசன்னு தான் இருக்குது. ஏன்னா இந்த இடத்துல எல்லாமே எடுத்துகிட்டு வந்துட்டு வச்சுட்டோம். ஏன்னா துடைக்கிறத விட எனக்கு வந்து தண்ணி ஊற்றி கழுவுறது தான் எனக்கு வந்து கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகும். ஸோ அதனால தான் கிச்சனை வந்து இன்னும் க்ளீன் பண்ணல. பாதி மட்டும் ஒதுக்கி ஏற கட்டி எனக்கு பிடிச்ச மாதிரி அதில் வந்து கொஞ்சம் பண்ணியிருக்கேன் புதுசாக. பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே நம்ம வந்து இது பண்ணலாம். துணி எல்லாமே பெட்ஷீட்ஸ் எல்லாமே துவைச்சி போட்டிருக்கேன். ஏன்னா இதுக்கு மேலே குளிர் ஆரம்பிச்சிடுச்சு. மேலே எல்லாமே வந்து காய போட்டிருக்கேன். அதையும் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். இப்போ வாங்க என்னென்ன வந்து வீடு எல்லாமே க்ளீனாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட காட்டுறேன். அதுவும் இல்லாமல் இன்னொன்று என்னென்னா நேற்று வந்து சரண்யா அவங்களோட அக்காவோட பொண்ணு தான் அது. சரண்யா அக்கா அப்படின்னு சொல்லிட்டு நான் எப்பவுமே சரண்யா அக்காவை சரண்யா தான் கூப்பிடுவேன். அவங்கள அக்கா நான் கூப்பிடவே மாட்டேன். எனக்கு சரண்யான்றது தான் ரொம்ப பிடிக்குமா. நானும் வீடியோவில் அதே மாதிரி தான் நினச்சிட்டு சொல்லிட்டேன். சரண்யா அக்காவோட அவங்களோட அக்கா ஓகேங்களா. சரண்யாவோட அவங்களோட அக்காவோட பொண்ணு அது. அவங்களுக்கு ஒரே ஒரு பையன்தான் சரண்யா அக்காவுக்கு. உங்களுக்கே தெரியும் அவங்களுக்கு வந்து கர்ப்பப்பை எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ அதனால் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. மிஸ்டேக் என் மேலே தான். சாரி, என்னை மன்னிச்சிக்கோங்க தயவு செஞ்சு. என்ன ப்ளீஸ் மன்னிச்சிக்கோங்க. நான் வந்து அந்த மாதிரி சரண்யா அக்கா அப்படின்னு சொல்லிட்டேன். அது வந்து செட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நான் தான் வீடியோவில் போய் பார்க்கும்போது எனக்கு தான் அதுக்கப்புறம் தெரிஞ்சு ஐயோ என்னடா உளறி வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. சும்மாவே உளருவோம், இதில் வேறு இப்படி வேறு உளறி வேறு வச்சுருக்கேனா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சங்கடமாகிடுச்சு. சரி ஓகே வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம். எவ்வளோ அழகாக நீட்டாக கழிவு மட்டும் விட்டுருக்கேன், இன்னும் துடைக்கலை. அந்த இடம் ஃபுல்லாகவே எல்லாமே காலி பண்ணிவிட்டு இங்கே இருக்கிற எல்லா இடமுமே வந்து ஃபுல்லாக காலி பண்ணிட்டேன். மேலே மட்டும் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வச்சுருக்கோம். அதை வந்து அரேஞ்ச் பண்ணிட்டோன்னா அது ஃபுல்லாகவே அரேஞ்ச் ஆகிடும். இந்த தண்ணி வந்து ஃபுல்லாக வடிஞ்சதுக்கப்புறம் இது பண்ணணும். பாருங்கள் பெட்ஷீட்ஸ் எல்லாமே துவைச்சி இங்கே வந்து வச்சுருக்கேன். ஏன்னா இங்கே வந்து வெயில் அந்தளவுக்கு வரமாட்டேங்குது. இந்த இடத்துல வந்து கொஞ்சம் காய போடணும். அதுக்கப்புறம் பில்லோஸ் அதெல்லாமே எடுத்துகிட்டு வந்து இங்கே தான் வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள் எல்லாமே இங்கே தான் எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன். இந்த வீடை செம்ம க்ளீன் பண்ணிட்டேன். ஏன்னா மேலெல்லாம் ஒட்டடை எல்லாமே ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அங்கே வந்து டிவி கிட்ட அது எல்லாமே சாமி கிட்ட மட்டும்தான் இருக்குது. நான் நாளைக்கு பண்ணிக்கலாம் அப்படின்னு இருக்கேன். கீழேயும் எல்லாமே வந்து க்ளீன் பண்ணிட்டேன். பாருங்கள் கரண்ட் வேறு வரல. கரண்ட் வந்துருந்துச்சு அப்படின்னா ஃபேன் போட்டிருந்தா ஆறி போயிருக்கும். கிச்சனை வந்து இனிமேல் க்ளீன் பண்ணல, அப்படி தான் இருக்குது. பட் இங்கே பாருங்கள் மாமியார் வந்து சாப்பாடு ஆக்கிட்டாங்க. இன்றைக்கி வெறும் சாப்பாடு தான். இன்றைக்கி நான் வந்து க்ளீனிங் விளாகில் இருக்கும்போது மாமியார் கொஞ்சம் சமைச்சிக்கிறதுக்காக ஹெல்ப் பண்ணுறாங்க. சாப்பாடு வந்து பண்ணி முடிச்சிட்டாங்க. சுட சாப்பாடு வெறும் அப்பாவுக்கு மட்டும்தான். நான் இன்றைக்கி சாப்பிட மாட்டேன். இன்றைக்கி வெளில போகிறேன்ல கொஞ்சம் ஸ்பெஷலாக தான் சாப்பிட்லாம் அப்படின்ட்டான். இங்கே பாருங்கள் இதுதான் மம்மி இட்டிக்கு லைட் மாற்றல. மாறணும் பாருங்க லைட்டு போட்டாச்சு. இந்த இடத்த தான் நான் வந்து ஃபுல்லாகவே வந்து இங்கே பாருங்கள் மூங்கில வச்சு 2 சைடும் வந்து இந்த மாதிரி கொடுத்து அழகாக வந்து அடுக்கி விட்டுருக்கேன். முன்னாடி வந்து ரொம்ப கசகசன்னு இருக்கும். இப்போ அந்தளவுக்கு இல்லாத மாதிரி கொஞ்சம் நீட்டாக அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். இதுக்கு வந்து இது எல்லாமே வந்து சாயங்காலம் வந்ததுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து வச்சுருக்கேன் இதுக்கு மட்டும். ஏன்னா இது ஃபுல்லாகவே பாருங்கள் கட்டில் கீழே இருந்து எல்லாமே வந்து நான் க்ளீன் பண்ணி முடிச்சதுக்குள்ளே ஐயோ அப்பா போதும்னு ஆயிடுச்சு. இது இன்னும் காயலை. அது காஞ்சிடுச்சுன்னா கொஞ்சம் வந்து நல்லாயிருக்கும். இது எல்லாமே கழுவணும் வேறு. சாமிக்கிட்ட வந்து பூஜை எல்லாம் பண்ணி முடிச்சிட்டேன். காலையிலே எழுந்திரிச்சு கொஞ்சம் இது மட்டும்தான் இருக்குது. இன்றைக்கி வீட்டு வேலைகளுமே நடந்துகிட்ருக்கு. மிஸ்திரி வந்திருக்காரு பாருங்கள். வீட்டு வேலை அந்த குட்டி பசங்க எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ வந்து மேலே போய் நம்ம வந்து துணி காஞ்சிருக்கிறது எல்லாமே உங்கள்கிட்ட காட்டுறேன். நான் வந்து மொட்டை மாடிக்கு வந்துட்டேன். இங்கே பாருங்க இது வந்து பாய். நான் பாய் மாதிரி ஆனால் பாய் கிடையாது. இது ரொம்ப குத்தும் தூங்கும்போது. இது வந்து என்னோடது, இது வந்து மாமியாரோடது, இந்த வீட்டோடது. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு.
எப்பா எவ்வளோ நாள் ஆச்சு தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து மொட்டை மாடிக்கு வந்தேன். ஏன்னா அந்த இதில் ஏறணுன்றதே பெரிய ப்ராப்ளம் அப்படின்றதுனாலே நான் மோஸ்ட்லி ஏறவே மாட்டேன். இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இந்த வீடு ஆனதுக்கப்புறம் இன்னுமே செம்மையாக இருக்கும் பாருங்கள். மேஸ்திரிப்பா உடம்பு சரியில்லைன்னு நினைக்கிறேன். பெட்ஷீட்ஸ் எல்லாமே இங்கே வந்து காய வச்சுருக்கோம். துவைச்சி எல்லாமே இப்போ வச்சுட்டோம் இல்லைங்களா, அதனால தான். ஆனால் தூரமாக பார்க்கும்போது குட்டி குட்டி ரூமாக இருக்கிற மாதிரியே ஃபீல் ஆகுது. வீடா எல்லாமே ஆனதுக்கப்புறம் தான் தெரியும் எப்படி இருக்குது, என்ன இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. சுற்றி பார்க்கும்போது செம்மையாக இருக்கும். இது வந்து 3 ரோடு இருக்கும். இந்த சைடு எங்கேயாவது போகலாம். எல்லாம் மரங்க வச்சு அடிச்சிட்டாங்க, ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. ஆனால் இன்றைக்கி சரியான வெயில், நல்லாயிருக்கு வெயில் எல்லாமே. இங்கே பாருங்கள், சாமந்தி செடி எல்லாமே நட்டு வச்சுருக்காங்க, எவ்வளோ அழகாக இருக்குது. ஆனால் பாய் கீழே விழுந்துச்சு, அச்சச்சோ. மாமியாருக்கு சொல்லுனா எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. இந்த செடி ஃபுல்லாகவே ஷோ செடி வச்சுருந்தாங்க. தேவையில்லாத செடிங்கெல்லாம் வைக்கிறாங்க. பூச்செடி வச்சா கூட நல்லா யூஸ் ஆகும். இது எல்லாமே புல். அந்த பக்கம் ஃபுல்லாகவே வந்து காங்கிரீட் போட்டிருக்காங்க. இந்த சைடு தான் போடவே இல்லை. இந்த லென்த்தில் இவ்வளோ வரைக்கும் தான் போட்டிருக்காங்க. இதையும் போட்டிருந்தா செம்மையாக இருந்திருக்கும், நல்லா இருந்திருக்கும், அழகா. இதுதான் ஜெகதீஷோட வீடு. இந்த ப்ளூ கலரில் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான். அவ்வளோ வரைக்கும் இருக்கும், அந்த வரைக்கும். இங்கே நினைக்கிறேன் எப்படி எல்லாமே இன்றைக்கி செம்மையான வெயில் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இன்றைக்கி தான் ரொம்ப நாள் கழித்து வந்து கோவில்கிட்ட தூரமாக நம்ம வந்து எல்லாத்தையும் ரசிக்கும் போது ரொம்ப நல்லாயிருக்கும். இன்றைக்கி வெயிலும் வந்து மூஞ்சிக்கு படுது. ஏன்னா எப்போவுமே வீட்டுக்குள்ளேயே வேலை செய்கிறது, ஸ்டிச்சிங் பண்ணுறது அந்த மாதிரி தான் வந்து இருந்துக்கிட்டு இருந்துச்சு. இப்போ வந்து இன்றைக்கி வந்து சமையல் வந்து கொஞ்சம் மாமியார் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு வச்சுட்டாங்க. நான் ஆல்ரெடி சாப்பாடு வச்சு முடிச்சுட்டு அரிசி போட்டு கழுவிட்டாங்க, கழுவி போட்டாச்சு. அதுக்கப்புறம் மாமியார் வந்து சாப்பாடு வந்து பண்ணி முடிச்சிட்டாங்க. குழம்புக்கு மட்டும் ப்ரெஷர் குக்கரில் வச்சுட்டாங்கன்னா முடிஞ்சிடும். இன்றைக்கி கொஞ்சம் வெளில போக வேண்டியதாக இருக்குது, கொஞ்சம் திங்ஸ் எல்லாமே வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் இன்றைக்கி ஈவினிங்குள்ளே ஷாப்பிங் விலாக் வந்து வருமானு சொல்ல தெரியாது. மேபி நாளைக்கு வரும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக மறக்காமல் நீங்கள் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, வாங்க நம்ம வந்து கீழே போயிடலாம். அவ்வளோதான் இன்றைக்கான வீடியோ. எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக மறக்காமல் சொல்லணும். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். எனக்கு எல்லாருமே ரொம்ப பாசிட்டிவாக மெசேஜ் பண்ணுறீங்க, கமெண்ட்ஸ் பண்ணுறீங்க. அவங்க எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி. எல்லாருமே நல்லா இருக்கணும்னு நான் எப்போவுமே நினச்சிட்டு இருப்பேன். நான் நல்லா இருக்கணுன்றதை விட நான் எப்போவுமே என்னோட சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே அப்படின்னா ஃபுல்லாக இந்த உலகத்தில் எவ்வளோ பேர் இருக்காங்க எல்லாருமே நல்லா இருக்கணும்னு தான் நான் வேண்டிப்பேன். அதே மாதிரி எனக்கு நான் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் வேண்டிக்கிறீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நிறைய பேர் சொல்கிறீங்க நீங்கள் தமிழ்நாடு வந்தீங்கன்னா அங்கே போங்க சிஸ்டர், இங்கே போங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இந்தளவுக்கு எனக்கு சப்போர்ட் வரும் அப்படின்னு சொல்லி நான் எப்போவுமே எதிர்பார்க்கவே இல்லை. தேங்க்யூ ஸோ மச். ஓகே, ரொம்ப வளர்றேன்னு நினைக்கிறேன், ரொம்ப பேசிட்டேன். ஓகே, சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் எனக்காக. ஓகேவா எல்லாருக்கும்?